எல்லாரும் வீடியோ பாத்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தை மிஞ்சு போனா என்ன ஏஜ் இருக்கும், ஒரு 10 வயசு இருக்குமா? அந்த குழந்தை போயிட்டு இன்னைக்கு நம்மளோட விஜயண்ணாக்கு ஓட் போட சொல்லி அவ்வளோ அழகா ரொம்ப தெளிவா மெச்சூர்டா போய் ஓட் சேகரிச்சுட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கக்குள்ள எப்படி தெரியுமா இருக்கு? இவ்வளவு நாள் தமிழ்நாட்டு மக்களை ஈஸியா ஏமாத்திட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷனையும் ஆல்ரெடி இருக்கிறவங்களையும் இதுக்கப்புறம் யாரையும் ஏமாத்த முடியாது. அண்ட் மெயின்லி இதுக்கப்புறம் வரப்போற ஜென்ரேஷன்ஸ் யாரும் எடை போட முடியாது, அவ்வளவு ஈஸியா ஏமாத்த முடியாது அப்படின்றதுக்கான ஒரு நல்ல உதாரணம் தான். ஏன்னா இப்பவே அரசியலை பத்தி எல்லாமே புரிஞ்சுக்கிறாங்க, தெரிஞ்சுக்கிறாங்க. சோ இது எல்லாத்துக்கும் ஒரே ஒரு மனுஷன் தான் காரணம், அது நம்மளோட விஜயண்ணா தான். சீரியஸா அவர்லாம் இல்லைன்னா நான் எலெக்ஷனை பத்தி யோசிச்சது கூட இல்ல. ரீசன் என்னன்னா, டு பி ஃப்ராங்க், என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு சாக்கடை. நான் அந்த மைண்ட் செட்ல தான் இருந்தேன். பட் நான் இன்னைக்கு அரசியலை பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதை பத்தி புரிஞ்சுக்கிறதுக்கும் நான் இப்போ ஒரு கட்சிக்கு சப்போர்ட்டிவா பேசுறதுக்கும் ஒரே ஒரு நபர் தான் காரணம். நான் மட்டும் இல்லை, இங்க நிறைய தங்கைகள், நிறைய அக்காக்கள், நிறைய அண்ணன் தம்பிகள், அம்மாக்கள் சொல்லிட்டு நிறைய பேர் விஜயண்ணாக்கு சப்போர்ட்டிவா பேசுறாங்கன்னா அதுக்கு காரணம் மாற்றம் வேணும். அதுவும் இல்லாம மெயின்லி ஒரு நல்ல லீடர் எங்களை லீட் பண்ணணும்னு சொல்லிட்டு நாங்க எல்லாருமே எதிர்பார்க்கிறோம். மக்களே மறந்துடாதீங்க, எலெக்ஷனுக்கு இன்னும் 2 நாள் தான் இருக்கு. ஸோ ப்ளீஸ் vote for விசில்.